பத்தி நம்ம பேசுறோம். இன்று ஆமா, வருகிறார் தமிழ்நாட்டிற்கு அமித்ஷா. கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் சந்திக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்தது. இந்த ஆமா, சூழ்நிலையில தான் இவர் ராமதாஸ் அவர்களுடைய இந்த முடிவு. அப்ப இது ஆமா. எதற்காக அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கே. ரொம்ப சிம்பிளுங்க. ஜூலைல வந்து அன்புமணியினுடைய காலாவதி ஆகுது. அந்த ராஜ்யசபா வந்து காலாவதி ஆகுது. அப்போ இவர் வந்து அமித்ஷாவ சந்திச்சு எனக்கு வந்து ராஜ்யசபா மறுபடியும் குடுங்க. நான் வந்து உங்க கூடயே அலையன்ஸ்ல இருக்கேன் என்ற ஒரு ஒப்பந்தம் அவர் வந்து எட்டிவிட்டால், அதில் வந்து கையெழுத்து போட்டு விட்டால், அதன் பிறகு வந்து யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. பாமக ஒண்ணும் செய்ய முடியாது. டாக்டர் ராமதாஸ் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அதன் பிறகு என்ன செய்ய இயலும்? அது பாஜகவுக்கு எதிராக நீங்க ஒண்ணுமே அதாவது அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுவிட்டு, நீங்க அமித்ஷாவுக்கு எதிராக, இல்லை என்றால் அந்த கட்சிக்கு எதிராக நீங்க ஒரு விஷயமும் செய்ய முடியாது. நீங்க வந்து ஏறத்தாழ லாக் ஆன மாரி தான் இருக்கிறீங்க. இப்ப லாக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க குறிப்பிட்ட மாரி 1 வருஷம் இருக்கு தேர்தலுக்கு. இந்த 1 வருஷம் இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து தேவையில்லாமல் போய் பாஜகவோட தான் நாங்க அலையன்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதான் காற்று அந்த பக்கம் வீசுதான்னு கூட நமக்கு தெரியாது. 1 வருஷத்துக்கு பிறகு வந்து காற்று எந்த பக்கம் வேணாலும் வீசும். திமுக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக தனித்தே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரியாது. இந்த விஷயங்கள் நமக்கு இப்போது தெரியாது. 2016ல யாருமே இல்லாம தானே அதிமுக வந்து தனித்து தானே வந்தது. அப்போ நாம அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னைக்கு கணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப கணிக்க முடியாத ஒரு சூழல்ல வந்து தேவையில்லாமல் எதற்கும் கமிட் ஆக வேண்டும். அதுவும் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக ஒரு கட்சியை காவு கொடுக்க வேண்டுமா என்று நிச்சயமாக ராமதாஸ் நினைச்சிருப்பார். அதனுடைய விளைவாகத்தான் இன்று இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அப்ப நீங்க சொல்றது பார்த்தா அன்புமணியுடைய ஒட்டுமொத்த அரசியல் டார்கெட்டே ஒரு ராஜ்யசபா எம்பி தானா? இவர் தமிழ்நாடு அரசியல்ல அடுத்து வரணும், கட்சி வரணும், முதல்வர் ஆகணும், இந்த மாதிரி எண்ணம் ஓட்டம்லாம் அவருக்கு இல்லையா? நீங்க இந்த பிள்ளைகளை எல்லாம் எல்லா பிள்ளைகளையும் எடுத்து பாருங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு குறுகிய நோக்கம் மட்டும்தான் இருக்கிறது. நான் நல்லா இருக்கணும். அதன் பிறகு வந்து பாக்கி எல்லாம் பார்த்துக் கொள்ளலாம்ன்ற இதுதான் இருக்கிறது. இன்னொருத்தர் வந்து ஒரு பெரியவர் ஜி கே வாசன் என்று இருக்கிறார். அவருடைய தகப்பனார் ஜி கே மூப்பனார் எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் ஆளுமை. தமிழகத்தை ஆட்டி படைத்த நபர். ஏறத்தாழ பிரதமரான ஆன ஒரு மனிதர். அந்த மனிதருடைய புதல்வன் இன்னைக்கு வந்து எங்க இருக்கிறான்னு பாருங்களேன். பாஜகவுக்கு அவர் பாஜக என்ன சொன்னாலும் வக்போர்டு கூட அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. என்ன சொன்னாலும் பாஜக சொன்னாலும் அவர் வந்து ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபர். அதாவது இந்த அளவுக்கு வந்து ஒரு மதத்தை சார்ந்த விஷயங்கள் வந்து தூண்டிவிட்டு கொண்டு விளையாடுகின்ற ஒரு கட்சி கூட இந்த அளவுக்கு அவர் வந்து ஒத்துப்போவார் என்று யாராச்சும் தெரிய யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நபர். அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து பாருங்க. இந்த பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, தனக்கான ஒரு ராஜ்யசபா சீட்டு, தனக்கான ஒரு விஷயம் அதைத்தான் பார்க்கிறாரே தவிர அதை தாண்டி ஒரு தன்னுடைய சொந்த ஒரு ஃபேஸை தாண்டி கூட அவர்கள் வந்து அடுத்த நபரை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறார்கள் என்றுதான் நமக்கு மிக தெளிவாக ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ல இருந்தும் தெரிகிறது. மிக 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 வேதனையோட கூறுகின்ற உதாரணம்